மதுரையின் இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை மாநகராட்சி மண்டலம் 5 மேற்கு அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம். மதுரை மாநகராட்சி மண்டலம் 5 மேற்கு அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாம் மேயர் இந்திராணி பொன் வசந்த், துணை மேயர் நாகராஜன், ஆணையாளர் தினேஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. மதுரை மாநகராட்சி திருப்பரங்குன்றத்தில் உள்ள மேற்கு மண்டலம் 5 அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் முகாமில் சொத்து வரி தொடர்பாக 6 மனுக்களும், காலிமனை வரி விதிப்பு வேண்டி 2 மனுக்களும், குடிநீர் இணைப்பு வேண்டி 5 மனுக்களும், பாதாள சாக்கடை இணைப்பு வேண்டி 12 மனுக்களும், சாலைகள் வசதி வேண்டி 5 மனுக்களும், தெருவிளக்கு வசதி வேண்டி 2 மனுக்களும், ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டி 10 மனுக்களும், இதர கோரிக்கைகள் வேண்டி 17 மனுவும் என மொத்தம் 59 மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து நேரடியாக பெறப்பட்டது. பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மேயர் உத்தரவிட்டார். இம்முகாமில் மண்டல தலைவர் சுவிதா விமல், துணை ஆணையாளர் சரவணன், தலைமை பொறியாளர் ரூபன் சுரேஷ், கண்காணிப்பு பொறியாளர் முகமது சபியுல்லா, நகர்நல அலுவலர் வினோத்குமார், செயற்பொறியாளர் மாலதி, உதவி ஆணையாளர் மாரியப்பன், உதவி ஆணையாளர் ராதா, உதவி வருவாய் அலுவலர் முகமது பாரூக், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகராட்சி அலுவலர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் சா. பழனிக்குமார்.